ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷன் அடா 247 தமிழ்ல இருந்து. ஸோ நமக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய ஷார்ட் நோட்டீஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு டிகிரி இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 40,000க்கு மேலே நம்மளால ஒரு சம்பளம் வாங்குற அளவுக்கு நமக்கு இந்த போஸ்ட்ல நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஷார்ட் நோட்டீஸ். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8 அதாவது 1st of August அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கே தான் அந்த பேமெண்ட், அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றது, இது எல்லாமே சொல்றாங்க. ஸோ என்னைக்கு முடியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி. ஒரு 20 நாள் 21 நாள் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு அப்ளை பண்றதுக்கு டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கிறது சும்மா தான். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி. ஸோ ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் அப்ப நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கான இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது ஒரே மாதத்துல நவம்பர்லயே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது டிசம்பர்ல இருக்கும். அடுத்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது ஒரு மார்ச். ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாசத்துல நீங்க ஒரு பேங்க் ஆஃபீஸரா ஆகிறதுக்கான ஒரு அரிய ஒரு லைக் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட்ல அப்ளை பண்றோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ ஒரு 6லேருந்து ஒரு 7-8 மாதத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரு பேங்க் ஆஃபீஸரா மாறலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் நடத்துறா அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன், ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய இவங்க தான் இந்த எக்ஸாம்ஸை நடத்துறாங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, ஸோ பிஓ போன்ற மற்ற எக்ஸாமும் இவங்க என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ மொத்தம் எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடந்த வருஷம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 15,701 வேகன்சி, கிட்டத்தட்ட 16,000 வேகன்சி வந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஒரு 15,000 வேகன்சி கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் டேட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் 1st 2 ஆகஸ்ட் அப்போ வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 28 வயசு. ஓகேங்களா? ஒரு 20 வயசு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே போதும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து எந்த மாதிரி பேங்க்ஸ், ஸோ எந்தெந்த பேங்க்லாம் இவங்களோட ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள வராங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி இந்த இத்தனை பேங்க்ஸுமே பேங்க்ஸுக்கான ஸ்டாஃப்ஸை வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணக்கூடியது இந்த ஐபிபிஎஸ் தான். மற்றும் இந்த எக்ஸாம் மூலியமா நீங்க ஒரு கிளரிக்கலா உள்ள போக ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் அப்ராக்சிமேட்லி ஒரு 15,000 வேகன்சிஸ் கிட்ட நம்ம இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் வந்து 20 to 28 சொல்லிட்டீங்களே, அப்ப அதுக்கு மேல உங்க எழுத முடியாதா அப்படின்னா அதுக்கு மேலேயும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அடுத்து ஒரு ஓபிசியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 3 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 10 வருஷம் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர் டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 3 ஆண்டுகள். ஓகேங்களா? சாரி, 8 years ஃப்ரம் த டிசேபிள்ட் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே இந்த இதுல நமக்கு உண்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிளர்க் இஸ் கிராஜுவேஷன் டிகிரி, ஏதோ ஒரு கிராஜுவேஷன் டிகிரி. ஸோ ரெகனைஸ்டு ஃப்ரம் அன் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்வாங்க. அடுத்து இட் மஸ்ட் பி என்ஷூர் தட் அ கேண்டிடேட் ஹாஸ் கம்ப்ளீட்டட் த டிகிரி அண்ட் அஸ் ரிசல்ட் ஹாஸ் பின் ரிலீஸ்ட். ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருக்கணும், ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆயிருக்கணும். அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் the educational certificates will be verified. ஓகேங்களா? ஸோ நீங்க டிவிக்கு போறப்ப இந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் லிட்ரஸி எசென்ஷியல் ஃபார் கிளரிக்கல் போஸ்ட். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நீங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு டிகிரிலேயோ ஒரு 10th ஒரு 12th என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுக்கான இதை முடிச்சிருப்போம். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் அ கம்ப்யூட்டர் ஸ்கில் ப்ரோவன் பை a certificate or diploma or a degree or have studied computer or IT in ஸ்கூல் ஆர் காலேஜ். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்போம். ஸோ அதுவே போதுமானது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்க நம்ம ஐபிபிஎஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க.
ஸோ பேசிக்கான டீடைல்ஸ் கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அடுத்து டாக்குமெண்ட்ஸ், அது ரெலவெண்டான டாக்குமெண்ட்ஸ் கேட்கும், டிக்ளரேஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடேஷன் அப்லோடிங், அதுக்கு அடுத்து பேமெண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிகரமாக அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த அமௌண்ட் டு பி பெய்ட் ஃபார் IBPS ஜென்ரல் மற்றும் மற்ற கேட்டகரிகளுக்கு 850 rupees. அதுக்கடுத்து ஒரு SC ST PWD கேண்டிடேட்டுக்கு 175 rupees தான் இதுக்கான ஃபீஸா அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதை நீங்க இன்டர்நெட் பேங்கிங், UPI மற்றும் எந்த கார்டு, இது எல்லாம் எந்த ஒரு மோட்ஸ் மூலியமாவும் நீங்க பே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட ஃபைனல் செலெக்ஷன் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 ஒரு ப்ரிலிமினரி, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் வைக்க போறாங்க. அந்த ப்ரிலிம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ ஆன்லைன் அப்படின்றப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் அது ஆன்லைன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், 100 கொஸ்டின். ஓகேங்களா? என்னென்ன செக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங் மற்றும் ஆப்டிடியூட். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அக்யூரசியை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ் 1ல குவாலிஃபை ஆகிறவங்க ஸ்டேஜ் 2க்கு வருவோம். ஸ்டேஜ் 2ல பாத்தீங்க அப்படின்னா அதுவும் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதுக்கான டைம் டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 minutes. எவ்வளவு கொஸ்டின்னா 155 கொஸ்டின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு நடக்க போகுது. ஸோ இதுல என்ன அப்படின்னா செக்ஷனல் டைமிங் இருக்க போது, நெகட்டிவ் மார்க் இருக்கும், மற்றும் செக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போது, ரீசனிங் இருக்க போது, ரீசனிங் கூடவே கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் இதுவும் சேர்ந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம். ஸ்டேஜ் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதுக்கு நீங்க இப்ப 10th or 12thல நீங்க அந்த லோக்கல் லாங்குவேஜை நீங்க படிச்சிருக்கீங்கன்ற ப்ரூஃப் இருந்ததுன்னா இதுல இருந்து நீங்க எக்ஸெப்டடா இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட்ஸ் who have studied or the specified local language in class 10 or 12 may be expected from appearing the local language proficiency test. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்ன்றது எல்லாருமே எழுதிடுவோம். அந்த டெஸ்ட் எல்லாம் ஈஸியா குவாலிஃபைங் நேச்சர் தான். ஈவன் அதுல கட் ஆஃப் கிடையாது, அது என்னது குவாலிஃபைங் நேச்சரா இருக்கும் போது. ஸோ இது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரிலிம்ஸ், அதுக்கு அடுத்து மெயின்ஸ், இது ரெண்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸுக்கு, இந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அடித்தளமா நீங்க இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா அடுத்த மார்ச்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கணும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அடால ஒரே ஒரு கோர்ஸா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா IBPS கிளர்க் 2026க்காக ஸோ ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 174 ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ 170 ஆன்லைன் கிளாஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸ் மட்டும் இருக்க போகுது. 70 கிளாஸ், 70க்கு மேல கிளாஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ போத் ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் வரைக்கும் உள்ள எல்லாமே இதுல இருக்க போகுது. பிளஸ் ஒரு 50க்கு மேற்பட்ட மார்க் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ரெக்கார்டட் 24/7 ஆக்சஸ் இருக்க போகுது. மற்றும் இந்த கிளாஸ்ல எடுக்கிற லெக்சரான PDF உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஓகேங்களா? ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தனியா ஒரு அப்டேட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆஃபர் சேலா போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் சேலா என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, மந்த் எண்ட் ஆஃபர் சேல்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2799 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைஸ்ல போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ ME20ன்ற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு மேலும் அடிஷ்னலா ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ நம்ம IBPS PO எக்ஸாம் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டேட்ஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்காகவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு IBPS POக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பேட்ச். ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைமா மந்த் அண்ட் ஆஃபர் சேல்ல போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. ஓகேங்களா? ஸோ நீங்க இதுலயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ME20ன்ற கூப்பன் கோடை அப்ளை பண்றது மூலியமா உங்களுக்கு மேலுமே ஒரு அடிஷ்னலான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி என்ரோல் ஆகலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே தெரியுற இந்த நம்பர், ஸோ ஆர்எல்ஸ் இந்த நம்பர் 08130806247 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றது மூலியமா நம்ம டீம் உங்களுக்கு ரீச் பண்ணி கரெக்டா கைட் பண்ணுவாங்க கோர்ஸ்ல என்ரோல் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றும் பேங்கிங் மற்றும் இன்சூரன்ஸ்ல வரக்கூடிய மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு ஃபவுண்டேஷனா, சார் நான் இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கல, ஸோ மற்ற எக்ஸாமுக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வளர்ச்சி அப்படின்ற இந்த பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல நீங்க என்ரோல் ஆகிறது மூலியமா ஸோ உங்களோட பேங்கிங் கனவை நீங்க இது பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இல்லை சார் நான் பேங்கிங் மற்றும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பொதுவாக எல்லா எக்ஸாமுக்கும் லைக் ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித் 2x வேலிடிட்டியோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே கோர்ஸு இதில் லைவ் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸ் இருக்குது மற்றும் மார்க் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே சேர்ந்து ஒரே இதாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோர்ஸா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது இப்போ நமக்கு மந்த் எண்ட் ஆஃபர் சேலா 5199 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம என்ரோல் ஆகி நீங்க உங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செஷன்ல பார்க்கலாம்.